நாங்கள் எல்லாரும் எங்கே போகிறோம்? பூவாருக்கு போகிறோம். ட்ரோன்ட்ரோம். பூவாரோட போட்டிங் தான் 1 ஹவர். ஒரு போட்டை எடுத்துட்டோன்னா 2500 போல் அந்த ரேஞ்சு வருது. ஸோ நாங்கள் 2 போட் எடுத்திருக்கோம். வாங்க உங்களுக்கு அங்கே போட்டிங்கில் என்னென்ன வியூஸ்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன். வாங்க. உள்ளே போனீங்கன்னா நமக்கு அங்கே ஒரு கைட்லைன் உண்டு. அவங்க வந்து மொத்தம் இந்த போட்டிங்கில் வந்து உங்களுக்கு 13 இடம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் 13 இடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரம்லாம் கிடையாது மக்கள். எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்கும். போகிற வழியிலே தான் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடம் சொன்னாங்க. அனகோண்டா மூவிஸ் எடுத்தது இந்த இடம் தான். பின்ன பறவைகள் இடம், பின்ன கோகனட்டு ட்ரீ ஒரு ஃபுல் ஏரியா, அது எல்லாமே அங்கே தான் இருக்கும். அப்போ நமக்குள்ள போட்டிங் வந்தாச்சு. 2 போட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு போட்டில் எங்கள் அம்மா எல்லாரும் அந்த இதில் போயிட்டாங்க. இப்போ 2வது எங்களுக்குள்ள வந்திருக்கு. ஒரு போட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் ட்ராவல் பண்ணணும். பின்ன அந்த போட்டு டிரைவர் ஒன்று சேர்த்து 7 பேர் ஒரு பேக்கேஜாக எடுத்திருந்தோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு மொத்தம் 3000 சொல்லியிருந்தாங்க. 2500 வச்சு நாங்கள் ஒரு போட்டுக்கு 2500, 2 அண்ணன் வச்சு 5000 ரூபாய்க்கு அந்த எடுத்தோம். பின்ன உட்கார்ந்ததும் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. இல்லை உள்ள ட்ராவலிங் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஒரு மிதந்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். இந்த பாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே ரோடு, கீழே இந்த பாலம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 பக்கம் இந்த போட்டுகள்லாம் இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா போட்டோட ஸ்டாப்பு. இப்போ நாங்கள் எப்படி ஒரு ஏஜெண்ட் மூலம் போனோமோ அந்த மாதிரி இங்கே நிறைய ஏஜெண்ட் இருக்கிறாங்க. ஒரு இப்போ எங்கள் போட்டில் வந்து இந்த மாடல் போட் இருக்குது, பின்ன டெக்கரேஷன் பண்ண போட் இருக்குது. ஒவ்வொரு போட்டுக்கும் வந்து ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூடும். இதுதான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வியூ வந்து கோகனட்டு, ஒன்லி தென்னை மரமாக இருக்கும் அந்த வியூ. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அனகோண்டா மூவிஸ் எடுத்த ஏரியாங்க, அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா ஃபுல்லும் மரமும் வேரும் அடர்ந்த காடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இதில் உங்களுக்கு பெருசாக தெரியும் இந்த இடம். ஆனால் இந்த இடம் ரொம்ப சிறுசாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்த உடனே போட்டிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க. பின்ன கையெல்லாம் தண்ணீரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாம்பு இதில் வந்து நிறைய பாம்பு இருக்குது. அதனால் மெதுவாக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனாலே நம்மளும் ஏதோ அந்த அனகோண்டா படத்தில் போன மாதிரியே அந்த ஃபீலிங் இருக்கும். சைலண்டாக இருக்கும். வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இடம் வந்து பூவாறு. நான் லொக்கேஷன் வேணுங்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் அப்படியே போயிட்டே இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் தெருவுகள்லாம் எப்படி இருக்கும், ஒரு தெருவு கூட ஆட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி இவங்களோட வீடுகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அங்கே உள்ள பசங்க எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, 2-3 பசங்க மீன் பிடிக்கிறாங்க. பக்கத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பள்ளிவாசல் கூட அங்கே இருக்குது. ஆறும் பின்ன பார்த்திங்கன்னா வீடும் எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மக்களே, அவங்களுக்கு அப்படியே எங்களோட போட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கு இன்னொரு போட்டு. அவங்களும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ஸ்லோவாக தான் போவாங்க, ஸ்பீடாகவே போக மாட்டாங்க. ஏன்னா ஒரே வேரும் அடியில் இருக்குது. 2வது சைடில் எதுவும் நமக்கு தட்டிடக்கூடாது. அவங்க அதனால் ரொம்ப ஸ்லோவாக போவாங்க. ஆனால் நமக்கு அந்த இதுக்குள்ளே போகும்போது எப்படி ஒரு குகைக்குள்ளே நம்ம போவோமோ அந்த மாதிரியே ஃபீல் ஆகும். வெளிச்சமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு இருட்டு மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மத்தியானம் 3 மணிக்கு போனோம். ஆனாலும் அந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி போல் அந்த ஃபீல் இருக்கும். இன்னொரு ஸ்பாட்டு ஒன்று பேர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு எதுவுமே ஓர்மை இல்லை. இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா அதை காட்டிலும் ரொம்ப சின்ன இடம் தான் இருக்கும். பாருங்கள், இது ஏதோ இந்த பறவைகள் சரணாலயம் மாதிரி இப்படி சொல்லியிருந்தாங்க. பறவைகள் மட்டும் இந்த இடத்துல நிறைய இருக்கும். அந்த ஸ்பாட் தான் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வியூ.
எவ்வளோண்டு இடம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன இடம் தான். இதுக்குள்ளே தான் அவங்க மெதுவாக கூட்டிகிட்டு போவாங்க. போட்டெலாம் ஒன்றும் அப்படியே அலம்பாலாம் செய்யாது, ஸ்மூத்தாகவே போகும். நல்ல டிரைவர் தான், பக்கா சேஃப்டியாக தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அதிலலாம் எந்த ஒரு பயப்பட வேண்டாம். மற்றவங்க ட்ராவல் மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்பீடாக போகிறது, டேர்ன் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரியே அவங்க மெதுவாக கூப்பிட்டு போவாங்க. இந்த இடம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம அந்த காடுகள்லாம் தாண்டி அடுத்தது வரும்போது கடலை சந்திக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். இங்கே வந்து ஃபுட்டு, சாயா எல்லாமே கிடைக்கும். இது ஒரு ஸ்பாட்டு சொல்லியிருந்தாங்க, அதாவது ரெஸ்டாரண்ட் ஏரியா மாதிரி ஒரு ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் ஒரு 50 மீட்ரு கூட இருக்காது. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கரை தெரியுது பார்த்தீங்கன்னா. இந்த கரை நீங்கள் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, அந்த பக்கம் கடல், அதுக்கப்புறம் கரை, அதுக்கப்புறம் நம்மளோட நதி, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இவங்க இதில் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு உள்ளே வரைக்கும் போக மாட்டாங்க. நம்ம இதில் இறங்கிக்கிடலாம், ஆழம் கிடையாது. இறங்கிட்டு நமக்கு ஃபோட்டோஸு அந்த மாதிரி எடுக்கிறதுக்குள்ள ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் கேரி ஒரு 50 மீட்ரு இன்னொரு போகும்போது பார்த்தீங்கன்னா இளநீ, நம்ம ஊரில் இந்த பெட்டி கடை மாதிரி இவங்க போட்டில் சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும். இதுதான் இந்த ஏரியாவோட லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த சர்ச்சுக்கிட்ட வந்துட்டு போன்றவங்க போகலாம், உள்ள அலோடெலாம் உண்டு. உங்களுக்கு பேக்கேஜை பொறுத்து இருக்குது. இப்போ 2 ஹவர்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் ஏறலாம். இப்போ நாங்கள் எடுத்தது 1 ஹவர் சொல்லும்போது நமக்கு எல்லா இடத்துலையும் ஏற முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் நமக்கு ஸ்பாட்டில் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக டேர்ன் பண்ணி திரும்ப வந்த ரூட்லேயே வரும்போது 2 டேஸ் தங்குற மாதிரி, 1 டேஸ் தங்குற மாதிரி பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் இப்போவும் போகும்போது கூட புக் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டும் நீங்கள் ஃபோனையும் புக் பண்ணுற மாதிரி உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மளுடைய சாயா கடை வந்துச்சு. ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாயா எப்படி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் அனுபவம் இல்லை. ஆனால் என்ன ஒன்று பார்த்துட்டிங்கன்னா, வெளியே ஒரு சாயா ஒரு 10 ரூபா 20 ரூபா வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு சாயா மினிமம் வந்து ஒரு டபுள் ரேட்டாக இருக்கும். அதனால நாங்கள் சாயா மட்டும் தான் குடித்தோம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூடுதல் இங்கே. அதுக்கப்புறம் சாயா ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு பால்கனியில் வந்து அப்படியே ஒரு வியூ, ஒரு ஷாட் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு மக்களே. அவங்களுக்கு அந்த இடத்த அப்படியே ஒரு லாங் ஷாட்டில் உங்களுக்கு அந்த வியூஸை காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளோட போட்டு அதோ இருக்குது. எப்படி இருக்குது பார்த்துட்டிங்களா இந்த ஷாட்டு. காற்றுலாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்த டைமாக தெரில, நார்மலாக இருந்துச்சு கிளைமேட்டு. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருந்தேன், ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு, ஒரு அணக்கம் ஒன்றும் இல்லை. பின்ன உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள டேபிள்ஸ் எல்லாம் உண்டு, கவுண்டர் அங்கே இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு அவங்க ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அப்போ நம்ம சேட்டாட்டா சாயா மட்டும் சொல்லியிருந்தோம். அப்போ சாயா ரெடி ஆச்சு. அப்புறம் நம்மளோட சாயா வந்ததும் அதே நேரத்தில் எங்களோட இன்னொரு போட்டு வந்துச்சு. அப்படியே எல்லோரும் ஒரு சாயா குடிச்சிட்டு அப்படியே அந்த ஏரியா விட்டு கிளம்பியாச்சு. போட்டிங் வந்த இடத்துல ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா பூவாரில் கிங்ஃபிஷர் ரெஸ்டாரண்ட்டு. சாயா குடிக்க வந்திருக்கோம். எங்க அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் நதி, ரெண்டுக்கும் இடையில இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இதோட 2வது கப்பு மக்களை வந்த சாயா. என்ன சார் சாயா கப்பு கப்பு போட்டு வேணும். இது
ஹாய் போல். ஹைஃபை. சாயா குடிக்கிற பிஸில இருக்கா? அப்புறம் மக்களே சந்தோஷமாக இருந்து இந்த ஒரு ட்ராவல் ஒரு புது விதமான அனுபவம். ஃபஸ்ட் டைம் தான் எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும். நீங்களும் ஒரு தடவை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கேருந்து கிளம்புனோமோ அதே ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. நம்மளை வரவேற்கிறதுக்கும் ஆள் வந்தாச்சு. நம்மளை வந்து நல்லபடியாக கைட் பண்ணி ஃபுல் சேஃபோடு நம்மளை வந்து ட்ராவல் பண்ணி அதே மாதிரி நம்மளை கொண்டு விட்டுட்டாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளை சேஃபாக இறக்கி நாங்களும் சேஃபாக வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து நல்லபடியாக ஃபேமிலியோடு வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய் மக்களே.